ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மருஸ் அப்டேட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு குடலை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். குடல் சமைக்கிறத விட இதை கழுவுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி சமைக்கிறது ஈஸி தான். அது பொறுமையாக கழுவுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். குடலை நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கறிவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் சிறிதளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வெங்காயம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி 2 பழம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பட்டை இலை ஒரு இலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குடலை அலசி எடுத்து வச்சுருக்க குடலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், கரம் மசாலா சிறிதளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் சீக்கிரம் நல்லா குடல் வேகும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு குடல் வேகட்டும். இப்போ குடல் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வீட்டிலே அரைச்ச மசாலா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேங்காய், பட்டை, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது 3ஐயும் அரைச்சதை நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே கலந்து கொஞ்சம் நேரம் குடல் வேகட்டும். வெந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான குடல் கிரேவி நம்ம வீட்டிலே செய்யலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது குடல் கழுவுறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி சமைக்கிறது எல்லாமே ஈஸி தான். சப்போஸ் குடல் க்ளீன் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம கறிக்கடையில் சொன்னோம் அப்படின்னா அவங்களே க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம வீட்டில் அதுக்கப்புறம் சுடுதண்ணி போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டா மட்டும் போதும். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபைனலி குடல் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா குடல்லாம் பூ போல் வெந்திருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டட்டா பாய்.